ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு நான் நினச்சி வச்சது உண்டு, ஆனால் நடந்தது உண்டு. ஏன்னு சொல்லுங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா மழையோ மழை, செம்ம மழை தெரியுமா நண்பர்களே, அடித்து ஊற்றி கொண்டிருக்கு. உங்கள் வீட்டு மழையா எங்கள் வீட்டு மழையா? இது வேறு வீட்டு மழை, அப்படி அடித்து ஊற்றி கொண்டிருக்குது. இடி மின்னலோட செம்மையாக ஊற்றி கொண்டிருக்குது. நான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரசாத் தண்ணிட்டு நல்ல குடுவா நண்டு வாங்கிட்டு வந்தேன், நல்ல உயிர் நண்டு. அது பிரசாதனாக கையில கடிச்சு வேற விட்டுட்டு தெரியுமா, எனக்கு எடுத்து தரைக்க பெருசு பெருசா பார்த்து எடுத்து தரைக்க அந்த கயிறு கட்டி ஒன்று கலண்டுருந்துச்சா, அவருக்கு கடிச்சு வேற விட்டுட்டு நண்பர்களே. அப்படி பார்த்து எடுத்து வந்தார் நல்ல நண்டு. அப்ப நான் நெஜன் புட்டு மவிச்சு இந்த பெருநண்டு குழம்பு வச்சு சாப்பிடுவோம். ஆனா மழையை கண்டு உடனே புட்டெல்லாம் தூக்கி அங்கால போட்டுட்டு வந்துட்டுன்னு பராட்டாக்கு. நண்டு இல்லைன்னா ரொட்டியை தான் சுட்டுருப்பேன். நண்டு இருக்கிறதால சுட்ட பராட்டாவும் சுட்டு இந்த பெரு நண்டோட பார்த்தீங்கன்னா முருக்கங்காய் கத்திரிக்காய் போட்டு செம்மையாக குழம்பு வச்சு சாப்பிட போகிறேன் நண்பர்களே. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பெருநண்டில் நான் விதமாக போட்டிருக்கேன். வறுவல் போட்டிருக்கேன், குழம்பு போட்டிருக்கேன், கொத்து போட்டிருக்கேன், நண்டு கொத்து அப்படி நிறைய போட்டிருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முருக்கங்காயும் கத்திரிக்காயும் போட்டு குழம்பு வச்சுட்டு பராட்டாவும் சுட்டு செம்மையாக சாப்பிட போகிறேன். அது எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தம்மா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? நிறைய பேர் முட்டமா எடுக்கிறீங்க. அதே நேரம் கூனி சம்பல், மாசி சம்பல், கறித்தூள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கறித்தூள் தான் நிறைய பேர் விரும்பி எடுக்க. உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து உங்களுக்கு இந்த சோபாக்கு ஆதரவு தாங்க. சரியா? இப்போ வாங்க சூப்பரா பரோட்டாவையும் சுட்டு குழம்பையை வச்சு இந்த மழை குளிருக்கு செம்மையா சாப்பிடலாம். வாங்க. பரோட்டா வீடியோ நான் நிறைய போட்டிருக்கேன், இருந்தாலும் மறுபடியும் போடுறேன். பார்க்காத யாராவது நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. சரி, அதுக்காக தான் போடுறேன்னா. இதில் எடுத்திருக்கேன் நோல் பேப்பர்ஸ் ஃபுல்லாக. இது எங்களுக்கு தேவையான அளவுக்கு தான். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிராம் மாதிரி எடுத்துருக்கிறேன். இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடணும். ஓல் பேப்பர்ஸ் ஃபுல்லாக நாங்கள் புட்டை விற்போம், கோதுமை கடையில் விற்கும், பான்பிட்டின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி தான் எடுத்துருக்கிறேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சமாக தண்ணி விட்டு குழச்செடுக்க வேண்டியதான். உப்பை போட்டு கலந்து விட்டுட்டு பச்சை தண்ணி கொஞ்சமாக விட்டு நல்லா குழச்செடுக்கணும். இந்த மாதிரி குழப்பட்டு வரையக்குள்ள கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு மறுபடியும் நல்லா இந்த மாதிரி குழச்செடுக்கணும். நாங்கள் ரொட்டிக்கு எப்படி குழப்போமோ அதே மாதிரி குழச்செடுக்க வேண்டியதான். இப்போ பார்த்தீங்களா இப்படி ஒரு சாஃப்டாக நல்லா குழச்செடுத்தாச்சு. பார்த்தீங்களா எப்படி ஒரு சாஃப்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா, இந்த மாதிரி குழச்செடுக்கணும். அதுக்கு பிறகு எங்களுக்கு தேவையான அளவுக்கு எல்லாத்தையும் நான் பிரித்து எடுத்துட்டேன். இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் பூசி விட்டுட்டு இந்த ஷீட் எங்கே வேண்டினு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க. இது பெட்டாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடமும் கிடைக்கும். நீங்கள் பெட்டாவில் போனீங்கன்னு சொன்னால் நார்மலாக கேக் சாமான்கள் விற்கிற கடை, அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எல்லா கடைகளும் சில்வர் பாத்திரங்கள் இருக்கிற கடை அங்கே எல்லாம் இருக்கும். நீங்கள் கேட்டு பாருங்க. சரியா? செகண்ட் க்ரோஸ் ஸ்ட்ரீட் அங்கால பக்கம் எல்லாம் இருக்குது. அதுக்கு பிறகு நாங்கள் குழச்சி பிரித்து வச்ச மாவை ஒன்று எடுத்து இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக தேய்ச்சி விட்டுட்டு இந்த பக்கம் ஒரு மடிப்பு, அதுக்கு பிறகு இங்கால பக்கம் ஒரு மடிப்பு, இந்த மாதிரி மடிக்கணும். மடித்து போட்டு கீழ் பக்கத்துலேருந்து இப்படி ஒரு மடிப்பு, மேல் பக்கத்துலேருந்து இந்த மாதிரி ஒரு மடிப்பு, இப்படி மடித்து இதில் வைக்க வேண்டியதான். இதே மாதிரி எல்லாத்தையும் நான் குழச்சி ரொட்டிமா எல்லாம் இருக்குதானே குழச்சி பிரித்து வச்சிருக்கேன். அது எல்லாத்தையும் இந்த மாதிரி தேய்ச்சி மடித்து எடுத்து வச்சாச்சு. பார்த்தீங்களா? இனி இதை இப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே டக்குன்னு பரோட்டாவை சுட வேண்டியதானே. நாங்கள் பரோட்டாவை சுடுவோமா. நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் நண்பர்களே. இப்போ மழை தூரிச்சா செம்ம மழை, தூர மழை விளையாண்டு பரோட்டாக்கு மாவெல்லாம் குழச்சி பாருங்க, வெங்காயம் எல்லாம் வெட்டி செம்மையாக வச்சாச்சுங்கால. பார்த்தீங்களா? முருக்கங்காய், கத்தரிக்காய், இங்கே வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி பழம், உள்ளி எல்லாம் வெட்டியாச்சு. இது தேங்காய் பால். அதுக்கு பிறகு இது பார்த்தீங்கன்னு சொன்னால் மல்லியில் இங்கே புளி ஊற வச்சுருக்கிறேன். அதுக்கு பிறகு இங்கே பாருங்கள் பரோட்டாவையும் குழச்சி மடித்து வச்சாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறேன்டா, இந்த அடுப்பில் குழம்பை வச்சுட்டு இந்த அடுப்பில் பரோட்டா சுட போகிறேன். நான் ஆசைப்பட்டது என்ன சொல்லுங்க, இன்றைக்கு விறகு அடுப்பில் தான் நண்டு குழம்பு வைக்கணும் மாட்டேன்டா. விறகு அடுப்பில் நண்டு குழம்பு வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நண்பர்களே. ஆசையாக இருந்து நான் விறகு அடுப்பில் நண்டு குழம்பு வைக்கலாம்னு பார்த்தா இந்த மழை என்னடி கேட்குறேன், விறகு அடுப்பில் வைக்க போகிற ஓடு உள்ளுக்கு என்ன கழிச்சு விட்டு பார்த்தீங்களா. மழைக்கு சேட்டையோ பருப்பு முட்டுவோம். இங்கெல்லாம் குழம்புக்கு சட்டியை வைக்கிறேன். பெரிய சட்டியாக எடுத்துருக்கிறேன். ஏன்னு சொல்லுங்கள், இங்கே பாருங்கள் நண்டு நல்ல மனசார இருக்குன்னுட்டு நண்டு பாருங்க எப்படி நண்டு காலுகளை பார்த்தீங்களா. நண்டு காலெல்லாம் நல்ல பெரிய கால், நல்ல நண்டு நண்பர்கள். இங்கே நல்ல சின்ன நண்டெல்லாம் நல்லா சூப்பராக துப்புரவாக்கி வச்சுட்டேன். மழை தூர நீ தூரு இன்றைக்கு நண்டு குழம்பு வச்சு நான் செமையாக சாப்பிட்றேன்ட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சாச்சு. இப்போ சூடாட்டுக்குன்னு ரெண்டும் நல்லெண்ணெய் வச்சுருந்தேண்ணா அந்த இருக்குது. நல்லெண்ணெயில் தாளிச்சா தான் நல்லா இருக்குது. பெரிய சட்டியாக எடுத்துட்டேன். ஏன்னு சொல்லுங்கள், இந்த நண்டுக்கு இப்படி சட்டி என்றால் தான் விட்டு வீதியாக ஓடி திரிஞ்சு அவியும் நண்டு. அதனால இப்போ இங்கே எண்ணெய் சூடாட்டுக்கும். இங்கே பாருங்க தோசைக்கல் சூடாயிட்டு
கொஞ்சமாக எண்ணெயை போட்டுட்டு இங்கால நாங்கள் தேய்ச்சி வச்சுருக்கிற பரோட்டாவுக்கு இங்கால கொஞ்சமாக எண்ணெயை போட்டு விட்டுட்டு நாங்கள் முதல் தேய்ச்சதை எடுத்து இப்படி கையாலேயே தேய்ச்சி விடலாம் பாருங்க. இங்கே ஏன்னா அப்படி குழச்சி வச்சுக்கிறேன் நல்லா சாஃப்டாக. எனக்கு வேற ஒரு சிஸ்டர் சொல்லியிருக்கிறீங்க பரோட்டா வருதுலேன்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், விடாமல் தொடர்ச்சியாக செய்யுங்க, வரும் சரியா. இந்த மாதிரி குழைங்க, நல்லா சாஃப்டாக குழைங்க. குழைச்சிட்டு அதுக்கப்புறம் செஞ்சு பாருங்கள், வரும் செமையாக. இப்போ போடுவோம் இதில் அப்படி தட்டிப்போம். இப்போ ஒரு பக்கம் அவியட்டும். இப்போ பரோட்டாவை திருப்பி போடுவோம், மற்ற பக்கம் திருப்பி போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் இப்படி சுத்த வர போட்டு விடுவோம். அங்கால பாருங்க எண்ணெய் சூடாயிட்டு இனி கொஞ்சமாக வெந்தயம் சேர்ப்போம். கண்டிப்பாக இறால் கணவாய்களுக்கு வெந்தயம் சேர்க்கணும், அப்போ தான் வாயுகளுக்கெல்லாம் நல்ல. இப்போ வெந்தயம் கொஞ்சம் பொரியட்டுக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்ப்போம். வெந்தயம் பொரியிற வாசமே நல்லா இருக்குது தெரியுமா நண்பர்களே. இதோட பச்சை மிளகாய், உள்ளி நல்லா நிறைய போடணும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா மனசார போடணும். இறால் நண்டு கனவா அதுகளுக்கெல்லாம் சின்ன வெங்காயம் போடக்க நல்லா இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டுக்கும். இங்கே இது வதங்குது. இங்கே பரோட்டா பார்ப்போம் பாருங்கள். விடு ஒடியாங்க ரெடியாகுது. இப்படி இந்த பக்கம் எல்லாம் வேக விட்டு எடுத்தோம்னா சரி. இந்த நடுவில் இப்படி கரைகளை கொண்டு வந்து வச்சோம்னா வெந்துடும். சூட்டோடையே நீங்கள் நல்ல உருக்கி கையால் இந்த மாதிரி நாங்கள் அடிக்கிற மாதிரி அடிச்சிடுவோம் சொல்லுங்கள். சூட்டோடு இப்படி நாங்கள் அடித்தோம்னா தான் பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். ஆறினா பிறகு நாங்கள் இதான் போமெண்டா அது வராது. இதில் வச்சா இதில் அங்கே கீழே வச்சிருங்க இதில். ஓகே எப்படி ஓகே பாருங்க. அப்படி பார்த்தீங்களா, சூட்டோடு இந்த மாதிரி அடித்தோம்னா இப்படி வரும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இதே மாதிரி இங்கால திருப்பி மற்றதுகள் எல்லாத்தையும் சுட்டெடுக்க வேண்டியா. பார்த்தீங்களா, உங்களோட கதைச்சி நான் அடுத்தது தேய்ச்சி வைக்க மறந்துட்டேன் நண்பர்களே. டக்குன்னு தேய்ச்சிடலாம் ஏன்னு சொல்லுங்கள். நல்லா குழச்சி வச்சுருக்குறேன் இன்றைக்கி, நல்லா சாஃப்டாக வரும். பார்த்தீங்களா, இந்த மூளைகளையும் ஒரு அமர்த்தி விடணும் வடிவா. உங்களுக்கு கையால் அமர்த்த கஷ்டப்பட்டா நீங்கள் சப்பாத்தி கட்டியால் கூட தேய்ச்சி விடுங்கவா. இப்போ அவியத்துக்கு இந்தாங்க வேகமாக தான் நிற்கிறீங்க. பசி இந்த மழைக்கு நண்பர்களே இப்படி பரோட்டா சுட்டு சாப்பிட்டா இப்படி இருக்கு. ரொட்டி வகையெல்லாம் மழை சென்றாலே சரியா. கோவா கடை வீடியோ பார்க்குறீங்க, நீ மழைண்டா ரொட்டி தான். நீ பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இனி வந்து தக்காளி பழம். இப்போ தக்காளி பழம் வதங்கணும். சட்டியை பார்த்தீங்களா நல்லா ஓடி திரிஞ்சு வெங்காயம் எல்லாம் வதங்குது நல்லா விட்டு வீதியா. இப்போ இந்த தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இங்கே பாருங்க வதங்கிட்டு தக்காளி பழம் என்ன பார்த்தீங்களா நல்லாவே வதங்கிட்டு. இனி வந்து நண்டை பாருங்க துப்புராக்கி வச்சுருக்கிறேன். நண்டு குடுவா நண்டப்பா கத்தரிக்காயும் முருங்கைக்காயும் சேர்க்குறேன் போல. பெருங்குழம்பு நாளைக்கும் சேர்த்து சாப்பிட்டு ஓடுங்கடா எல்லாரும் வந்து பெட்டு சாப்பிச்சு கொடுக்குறேன் நண்பர்களே சரியா. இதோட உப்பு கொஞ்சம் சேர்க்குறேன். முண்டனை சேர்த்தா வந்து உப்பு வைக்காம போடணும் சரியா. சேர்த்து போட்டு கலந்து விடுவோம் நல்லா. நல்லா கடலை கொண்டு பாருங்க. போட்ட உடனே நண்டுடலாம், டக்குன்னு சிவப்பு கலர் அடிக்குது என்ன. அதுக்கு தண்ணி எதுவும் விட தேவையில்லை. இந்த நண்டுலேயே தண்ணி விட்டு அப்படியே அவிஞ்சு வரும். இனி வந்து இதை மூடி விடுவோம், அவியட்டுமா. அவிஞ்சோட பார்ப்போம். இப்போ பாருங்க நண்பர்களே, நண்டை சரிங்களா, தண்ணி எதுவுமே விடையில அப்படியே அவிஞ்சு வருது. மழை நேரங்களில் நல்லா சூடாக சாப்பிட அந்த மாதிரி இருக்கும். இப்போ இன்னொரு கொஞ்சம் வதங்கட்டுக்கும். இப்போ பாருங்க நல்லா அவிஞ்சிட்டு நண்டெல்லாம் பார்த்தீங்களா. இனி வந்து தேங்காய் பால் சேர்ப்போம். இது வந்து 2ஆம் பால் 3ஆம் பால். ஆக திக்காக வைக்க போகிறதில்லை இது. நான் இதோட 1ஆம் பால். இப்போ பாருங்க புளி விட போகிறேன்.
புளியை ஊற வச்சேன் நான் சமைக்கும் முதலே புளியை ஊற வச்சோம்னா நல்லா ஊறிடும். இப்போ புளியோடு இப்போ கறி பவுடர் சேர்ப்போம். இது வந்து சோபா சாஸ் கறித்தூள். சரியா, நீங்களும் ஆர்டர் போடலாம் நண்பர்களே. நல்ல சுவையான சுத்தமான சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட்ட சோபா சாஸ் கறி பவுடர் ஒரு 4 கரண்டி போட்டிருக்கேன் இன்றைக்கு. என்னென்னு சொன்னால் நான் இன்றைக்கு கொஞ்சமாக கூடுதலாக வைக்கிறபடியா கறி. இதோட உப்பும் சேர்ப்போம். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இப்போ பாருங்கள் 2 கையால் சமைக்கிறேன் நண்பர்களே. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். இந்த கையால் பராட்டா பார்த்தீங்களா? இந்த கையால் கறியை பாருங்க. ஏண்டா நண்பர்களே, எங்களுக்கு சரியாக பசிக்குது. கோயிலால் வந்து எங்களுக்கு செம பசி. மழை வேறையா, பசியோ பசி, செம பசி. ஏண்டா தம்பி, அதால தான். இப்போ கலந்து விடுவோம். இப்போ கலந்து விட்டாச்சு. குழம்பு கொத்தி கட்டுக்கம். சத்தம் கேட்குதா நண்பர்களே? பாருங்க எங்களோட குழம்பு எப்படி கொதிச்சு கொண்டிருக்கு. மழை, எந்த மழைன்னு சொல்றீங்க? செம்ம மழை. எனக்கு நேற்றைய முந்தினத்துல நான் உங்களுக்கு சொன்னேன், அடிக்கிற வெயிலுக்கு மழை கொட்ட போதுன்னு அப்படி கொட்டுது. மழை அடிச்சு ஊத்தி நண்பர்களே இப்பதான் கொஞ்சம் விட்டுருக்கு, ஓஞ்சு போயிருக்கு. வாங்க வெளியில காட்டுறேன் உங்களுக்கு. இங்க பாருங்க தண்ணிய எப்படி மழையண்டு பாருங்க. இங்கே அவ்வளோ மழை நண்பர்களே. தண்ணி மெதுவாக இப்போ தான் போகுது. என்ன அடிச்சு ஊற்று மழையும் மழை, செம்ம மழை. இந்த அடுப்பை நாங்கள் தூக்க இல்லை, வரவே இல்லை. அது என்ன காற்றும் என்ன மழையும் என்ன. இங்கே பாருங்க சட்டி நிரம்பி இருக்கு மழை தண்ணியை பாருங்க நண்பர்களே. இங்கே இவ்வளோ மழை தண்ணி, இங்கே எவ்வளோ மழையண்டு பாருங்க. அப்போ என்ன அது நிறைஞ்சு ஊத்துன்னு அதை விட கூட பெஞ்சிருக்கு மழை. என்ன வாங்க வாங்க சாப்பிடுவோம், எங்களை கரையை பார்ப்போம். இப்போ எங்களோட குழம்பு ரெடி. இனி வந்து பாருங்க எப்படி எண்ணெய் படந்து வருதுண்டு சூப்பரா. இது வந்து மல்லியில் போடுவோம். போட்டுட்டு பாருங்க எப்படி இருக்கு. பரோட்டாவோட சாப்பிட சும்மா செம்மையாத்தான் இருக்கு. பார்ப்போம்மா எப்படி இருக்குண்டு. உப்புக்கு இப்பெல்லாம் காணுமாண்டு. கொஞ்சம் உப்பு காணாது, உப்பு கொஞ்சம் சேர்ப்போம். கலந்து விட்டுட்டு இல்லைங்களா எப்படி இருக்கு குழம்பு பாருங்க. புகைய மாதிரி ஆவி அடிக்குது. என்ன பார்த்தீங்களா எப்படி இருக்கணும். செம்மையாக இருக்கு. நாங்கள் குழம்பு இறக்குவோமா. அட்டகாசமான நண்டு குழம்பு ரெடி. இங்கால பரோட்டா ரெடி. நாங்கள் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறோமா. ஓகே நண்பர்களே, இப்போ சாப்பாடு ரெடி. மழை காணுமா? சுட்டு நனைஞ்சு போயிட்டாரு. ஓகே சாப்பிட்டுட்டு நீ நைட்டு மாற்றிட்டு எல்லாரும் படுக்க வேண்டிய அப்படி மழை நண்பர்களே. என்ன மழை, உங்கள் ஊர் மழையா எங்கள் ஊர் மழையா? என்ன கடும் மழை, காற்று ஒரு பக்கம் நண்பர்களே. என்ன காத்துன்னு சொல்கிறீங்க? என்ன ஓ கடும் காற்று கடும் மழை. இங்கே வேறுங்க பரோட்டா. இந்த மழைக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க? பரோட்டா சாப்பிட்டா சும்மா அடி தூளாத்தான் இருக்கு. அதோட நண்டு குழம்பு, முட்டுக்கங்காய் எல்லாம் போட்டு பாருங்க. செம்ம நண்டு குழம்பு போடுறேன். ஜூட்டு எல்லாத்தையும் முருக்கங்காய் இருக்கு, கத்தரிக்காய் இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. இப்போ எனக்கு எல்லாம் சரி நண்பர்களே. இந்த கொதிக்கு என்னென்று சாப்பிட்றேன்னு தான் இப்போ ஒரு பயம். ஆறிடுமா அப்படி சொல்கிறீங்க? பாங்க செம்ம சூடு. ஆமாம், அதில் அவை அடிபடுறதையும் போய் பேரன் வேறு வேலை இல்லை. பிக் பாஸ் பார்க்குற நேரத்தில் புத்தகத்தை எடுத்து படிக்கலாம். பாருங்க இங்கே குழம்பு பாருங்க. இஞ்சி இந்த பிக் பாஸ் போகிற டைமுக்கு நான் என்ன தூளை வறுத்துருவேன்.
வேற லெவல். வந்து சூப்பரா எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. முழுக்க நண்டு டேஸ்ட். நண்டு சாரெல்லாம் இல்ல வாசமா இருந்த சமையல். சில இதை வையுது. நண்டோட சுவையெல்லாம் அப்படி இறங்கியிருக்கு. முருங்கங்காயெல்லாம் சேர்ந்து அந்த ஜூஸ் வருமா நண்டு காலில் வரும். அப்பாவோட சேர்ந்துட்டு அப்பாவுக்கு நல்ல வேலை. சூப்பரா இருக்கு. எனக்கு கதைக்க வார்த்தையே இல்லை தெரியுமா? ரெண்டு அப்படி டேஸ்டாக இருக்குஞ்சு. இப்படியே பிட்டாட்டி அடிச்சு இப்படியே ஆனை மட்டும் சொல்லிக்கணும் என்ன இதை குழம்ப. பிச்சு போட்டும் சாப்பிடலாம். ஊருக்கும் அந்த மாதிரி எடுத்து சாப்பிடலாம். இப்படி பிச்சு போட்டு நண்பர்கள் எங்கே இருங்கோ பரோட்டாவை இப்படி பிக்கோடு நல்லா பிச்சு போட்டு நீங்கள் வாங்க நண்டு கால் நீங்கள் 2 பேரும் இப்படி இல்லைங்கோ இப்படி போடணும். நல்லா அப்படி ஊற வச்சுட்டு எப்படி இருக்குமன்றீங்க இப்படி சாப்பிட்டு பாருங்க. ஆஹா ஓஹோ ஓஹோ அருமை அற்புதம் அற்புதம். சாப்பிட்ற 5 சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. என்ன நண்டு உடைச்சு சாப்பிடுங்க. அதையே எப்படி இருக்குண்டா நண்டு எப்படி இருக்கும்? பரோட்டாக்கும் கறிக்கும் சும்மா மழை கேட்டு சாப்பாடு நண்பர்கள் என்ன சினை எல்லாம் கரைஞ்சி போயிடும். இருக்கும் மேடம் 5 பேர் புள்ளம்ப பேர் எப்படி வந்திருக்குன்னு நாளைக்கும் எங்களுக்கு அந்த மாதிரி காணும். உங்க பேர் சின்ன எந்த இருக்கு இல்லை மேலால் இருக்கு இது மஞ்சள் சின்ன நண்டு நல்லா இருக்கு. செம நண்டு சரியா? நானும் சாப்பிடல. நான் சின்ன நண்டு ஒன்று பார்த்தேன்டா. பல்லுகள் நல்ல ஆரோக்கியமாக இருக்காண்டு இப்படி நண்டை சாப்பிட்டு தெரிஞ்சு விடணும். அதுக்காக பல்லு உடைஞ்சா நான் பொறுப்பில்லை. பயமாக இருக்குது. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. என்ன ஊதுகுழல் அடுப்பு குழல் அதுகளால் இங்கே பாருங்க நண்டை உடைப்போம் அதை ஏற விட்டு கடைசியாக இங்கே பாருங்க சதையை. வாவ் பிரசாத்தண்ணா வாழ்க நின் வாழ்க நின் குலம் வாழ்க. வேற லெவல் நண்பர்களே. இங்கே நான் கடிச்சு பார்க்கணும். செமையாக இருக்கு நண்பர்களே. வேற லெவல் அப்படிங்க. இந்த சைட்டில் எல்லாம் நல்ல சதை இருக்குங்க. நீ பாருங்க சும்மாவே இப்படி குழம்போட சாப்பிட. அடி தூள் வேற லெவலாக இருக்கும் நண்பர்களே. நாங்கள் சாப்பிட போகிறோம். நண்டு சாப்பிடக்க இப்படி தான் 2 கையெல்லாம் பிட்டாட்டி அடிச்சு தான் சாப்பிட்றது. அதுக்கெல்லாம் ஸ்டைல் பார்க்கலாம் சரியா? இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. செம்மையாக இருக்குது. நாங்கள் சாப்பிட போகிறோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பைட்டா. இந்த பரோட்டாவை இப்படி தான் சாப்பிட போகிறேன். நீங்கள் வேறுங்க பிவி அண்டு விச்சு இதில் போட்டு தோய்ண்டு தோச்சு அப்படியே என்ன இல்லைக்கா சாப்பிட பார்த்தீங்களா நண்பர்களே? இப்படி குழம்புல போட்டு பிட்டாட்டிட்டு குழம்பு ஹானாட்டிக்கு இன்னொரு கொஞ்சம் குழம்பு விடணும் இப்படி மேலால் பார்த்தீங்களா? இப்படி விட்டுட்டு சாப்பிடணும். இப்படி பிராட்டி அடித்து சாப்பிட்டு பாருங்கள் சரியா? வேறு லெவலாக இருக்குது.